character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. 10ஆம் வகுப்பு மாணவச்செல்வங்களை உங்களை மீண்டும் இணைய வழி கல்வியின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் தமிழ் ஆசிரியர். கடந்த வகுப்பில் உங்களுக்கு பார்த்த பாடத்தின் தலைப்பு 7-5 கற்கண்டு, அதாவது இலக்கணம், வினா விடைகள், பொருள்கள் நிறைவு செய்துள்ளேன். இந்த வகுப்பில் உங்களுக்கு பார்க்கும் பாடத்தின் தலைப்பு 7-5 உரைநடை, மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு கல்வி மிக ஒரு முக்கியமான ஒரு பாடம். வடமொழி மிக மிக பழமையான இதிகாசம். வடமொழியில் மிக மிக பழமையான இதிகாசங்கள் எதுவென்றால் தன்னுடைய மகாபாரதமும் இராமாயணமும், தன்னுடைய சங்க காலத்தில் அப்பவே தன்னுடைய இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தன் சங்க காலங்களிலே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ தன்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் மட்டும் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை என்பது குறுகிய வட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய அறிவு மேன்மை பெற வேண்டுமென்றால், அதாவது மேன்மை பெற வேண்டுமென்றால் தாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னவர் யார் என்றால் பாரதியார். பாரதியார் தமிழ் மட்டும்தான் உயர்ந்த மொழி என்று பெருமை சொல்லி கொண்டு இல்லை. அவர் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற அனைத்து மொழிகளையும் அவர் படிக்கும்போது தான் இந்த மொழியை காட்டிலும் தமிழ் மொழியான சிறப்பு என்று சொன்னார். அப்போ என்னன்னா, தான் மற்ற மொழிகள் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் அதில் இருக்கின்ற நீதி கருத்துக்கள், அதில் உள்ள நூல்கள், அதில் உள்ள காப்பியங்கள், அதில் உள்ள வடமனுடைய இதிகாசங்கள், கம்பராமம், மகாபாரதம், நல்ல நல்ல கருத்துக்களை தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டுமென்றால் அவரவர் மொழியில் முன்னோர் நாட்டினுடைய மொழியில் உருவாக்கப்பட்ட தலை சிறந்த நூல்களையும் காப்பியங்களையும் இலக்கியங்களையும் தன்னுடைய மொழிகள் படித்து தான் செய்தியை உள்வாங்கி சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு மிகப்பெரிய பாலம் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு. தன்னுடைய சிலப்பதிகாரம், தன்னுடைய திருக்குறள் பார்த்திருப்பீங்க, அது ஒரு நீதி கருத்து அறநூல்கள். தன்னுடைய திருக்குறள் என்றால் ஒரு உலக பொதுமறை நூல் என்று சொல்வார்கள். ஏனால் ஜாதி விட்டு, நாடு விட்டு, மதத்தை விட்டு அனைவருக்குமே பொதுவாக அமைகின்ற ஒரு நூல்தான் திருக்குறள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சிறப்பாக எப்படி வாழ வேண்டும் என்று அழகாக சொல்வதுதான் திருக்குறள் என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் பக்தி இலக்கியம் என்று சொன்னால் தன்னுடைய திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார், கல் நெஞ்சையும் கசிந்து உருக செய்வது தன்னுடைய திருவாசகம் என்று கூறுவார்கள். அப்போ அதாவது பக்தி இலக்கியம் என்றால் எந்த நாடாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், பக்தி என்றால் அது திருவாசகம்தான். அதனால் ஆங்கில நாட்டை சேர்ந்த ஜியு போப் தன்னுடைய
அழகான ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பக்தி நாம் வளர்க்க வேண்டும், மனம் எப்படி தெளிவு பெற வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் திருக்குறளையும் திருவாசகத்தையும் தான் படித்தது மட்டுமல்ல, ஏம்பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற வாக்குக்கு இணங்க ஜீவிப்போம் திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ ஆங்கில நாட்டு மக்களும் வேற்று நாட்டு மக்கள் தன்னுடைய தாய் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய நூல்களை பிற நாட்டில் கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய பாலம் என்பது மொழிபெயர்ப்பு கல்வி. அதனால் இந்த உலகத்தில் தன்னுடைய மொழி மட்டுமல்ல பிற மொழிகள் நாம் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய பாலம் என்பது மொழிபெயர்ப்பு கல்வி என்பதை நான் உங்களுக்கு தமிழ் கல்வி மூலமாக சொல்லிக் கொடுக்க போகின்றேன். வாங்க உள்ளே செல்லலாம். இப்போ மொழிபெயர்ப்பு கல்வி, அதாவது டிரான்ஸ்லேஷன். இப்போ கூட நம்ம பார்த்துருப்பீங்க, நம்முடைய ஒருத்தவங்க, அதாவது நம்ம செய்தி பார்க்கும்போது ஒரு ஆங்கிலத்தில் செய்தி வாசிக்கும்போது நம்மளுக்கு புரியாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாரத பிரதமர் தன்னுடைய கொரோனா என்ற செய்தியை பற்றி மக்களும் உரையாற்றி கொண்டிருக்கும்போது அவர் பேசுகின்ற மொழி தன்னுடைய தாய்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது. அப்போ அந்த செய்தியில் நேரலையாக உரையாடி கொண்டிருக்கும் போது பார்த்துருப்பீங்க, அப்படி கீழே என்ன பண்ணும், கீழே பார்த்தா அவர் சொல்லுகின்ற அந்த செய்தியை அந்த செய்தியை நான் தமிழ்நாட்டு மக்கள் பாரத பிரதமர் சொல்லுகின்ற செய்தி கொரோனா என்ற நுண்ணுயிர் கிருமியை நாம் எப்படி தடுக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் அவர் பேசுகின்ற உரையை செவி கொடுத்து கேட்பதற்காக தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கார். ஆனால் அவனுடைய மொழி நம்முடைய கிராம மக்களுக்கு புரியுமா? புரியாது. புரியவில்லை என்றால் அவர் சொல்லுகின்ற செய்தி நமக்கு தெரியாது. அதற்கு தான் அவர் சொல்கிற செய்தி பட்டி தொட்டிகளும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பாலம் மொழிபெயர்ப்பு கல்வி. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தொலைக்காட்சியில், அப்படியே அவங்க பேச கீழே அப்படியே தமிழில் உங்களுக்கு வாசகம் ஓடும் பார்த்துருப்பீங்க. அப்போ வேற்று நாட்டார் சொல்லுகின்ற மொழி மூலமாக அந்த செய்தியை தன்னாட்டு மொழி மூலமாக தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு கல்வி மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொன்னால் மிகை ஆகாது. பார்க்கலாமா? நுழைவு. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். இன்னைக்கு பார்த்த நம்முடைய துறை என்பது டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு பாருங்க, கல்வித்துறை, வேளாண் துறை, காவல்துறை, தொழில்துறை, சுற்றுச்சூழல் துறை, பண்பாட்டுத்துறை, இதுபோல் நிறைய நம்ம துறை என்பது இருக்குது. அப்போ ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை என்பது மேன்மை பெற வேண்டும். ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைகள் மேன்மை பெற வேண்டுமென்றால் தீயணைப்புத்துறை சொல்லுவாங்க, கலால் துறைன்னு சொல்லுவாங்க, இதுபோல் நம்முடைய பண்பாட்டு கலைத்துறை என்று சொல்லுவாங்க. இதுபோல் பல வகையான துறைகள் மூலமாக இன்னொரு துறையில் செய்திகள் நாம் உள்வாங்கி கொண்டால்தான் அந்த துறையை விட நம்ம துறையில் ஏதேனும் பலவீனம் இருக்கா, அந்த துறையை காட்டி நம்ம துறை மேலும் மேலும் சிறப்படைய வேண்டுமா, அப்படி வேண்டும் என்றால் அந்த துறையில் எப்படி மக்கள் துறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த துறையில் மக்கள் எப்படி புது புது விஷயங்களை மக்களுக்கு கொடுப்பதான் துறை சிறப்பாக இருக்கும் என்பதை தான் அறிந்தால் மட்டும்தான் தன்னுடைய துறைகளுக்கு மேன்மை கொண்டு செல்வதற்கு மொழிபெயர்ப்பு என்ற கல்வி மிக மிக அவசியம். அப்போ ஒரு துறையை விட இன்னொரு துறை சிறப்பாக இருப்பதற்கு மிகப்பெரிய பாலம் மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க, ஒற்றுமையே பலம் சொல்கிறாங்க. இதில் பார்த்த மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது. மனிதனுக்குள்ளு தான் நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம், மாவட்டத்துக்குள் மாட்டும், மக்களுக்குள் மக்கள் தான் ஒற்றுமை வேற்றுமை இருக்குது. பார்த்துருப்பீங்க, நீ பெரியவர் நான் பெரியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று மக்களுக்குள்ள ஒரு பாகுபாடு இருப்பது போல் மொழிகளுக்கும் ஒற்றுமை வேற்றுமை என்பது இருக்கிறது என்று கூறுகிறார். வேற்றுமைகளாக நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்ப ஒரு தமிழ்நாட்டுக்காரரும் ஒரு ஆங்கிலத்துக்காரரும் ஒரு மலையாளம் ஒரு தெலுங்கு பிரெஞ்சுக்காரர் இத்தாலிக்காரர் ஜெர்மனிக்காரர் அமெரிக்கக்காரர் என்னுடைய மொழி உயர்ந்தது உன்னுடைய மொழி உயர்ந்தது
என் மொழி தான் சிறந்த மொழி என்று மக்களுக்குள்ளே ஒரு பாகுபாடுகள் ஒரு வட்டமாக உலாவிக் கொண்டு வரும். இப்படியே உலாவிக் கொண்டு வந்தால் மக்களுக்குள்ள பிளவு ஏற்படும். வேற்றுமை ஏற்பட்டால் மனித இனமே கசப்பு என்ற நிலைக்கு உள்ளாக்கப்படுவார், வெறுப்புத்தனம் ஏற்படும். அப்ப ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வேற்றுமை நீடிக்க விடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய பாலம் என்பது மொழிபெயர்ப்பு கல்வி. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் ஆங்கில நாட்டு மொழியும் உள்வாங்கி படிக்கும்போது இரண்டு பேருக்கும் ஏற்படும் சமரசம் என்ற உறவு மொழிபெயர்ப்பு கல்விதான் பயன்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இன்று வேற்றுமை கலைந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு மக்களுக்கு உதவுகின்ற மிகப்பெரிய பாலம் மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொன்னால் மிகையாகாது. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பர வேண்டும். பாருங்க, இப்போ நான் வச்சுக்கோங்க, அதை இன்னைக்கு பார்த்தா ஈவன் டேக்கிங் பாலிசி, கொடுக்கல் வாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க நம்முடைய தாராபாரதி, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் தான் மூலத்தனம். அப்போ இன்னைக்கு ஒரு மனிதன் நான் யாரிடமே கையேந்து நிற்க மாட்டேன், நான் உழைப்பேன், அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்து நான் வாழ்வேன் என்று சொன்னால் சாத்தியக்கூறு என்பது இருக்காது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு தருணத்தில் கஷ்டங்கள் வரும் தான். அப்போ நம்ம மற்றவங்ககிட்ட போயிட்டு தன்னுடைய பற்றாக்குறை தன் வருமானத்துக்காக நம்ம கையேந்தி நிற்போம். பார்த்துருப்பீங்க, அவங்ககிட்ட கடனாக நம்ம பொருள் வாங்குவோம். கடனாக பொருள் வாங்கும்போது தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், என் பிள்ளைகளுக்கு உணவு இல்லாமல் உடை இல்லாமல் மிகவும் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் அவரிடம் சென்று நான் அது பொருள் கை நீட்டி கேட்க மாட்டேன், கடனாக கேட்க மாட்டேன், எனக்கு கௌரவ பிரச்சனை என்று சொல்லிட்டால் குடும்பங்கள் வீணாகும். அப்போ அவர்கிட்ட போயிட்டுனா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சொல்லி அந்த கடனாக வாங்கும்போது அவர் கொடுக்கின்ற அந்த பணமான தன் குடும்பத்தை துன்பத்தை நீக்கும். அதேபோல் மற்ற மொழிகள் நாட்டினுடைய மொழிகள் நம் கொடுக்கல் வாங்கலாக ஆங்கில நாட்டினுடைய அவருடைய இலக்கியத்தை நம் கடனாக வாங்கி படிக்கும்போது தான் தன்னுடைய மக்களுடைய ஒற்றுமை என்பது ஏற்படும் சொல்கிறாங்க. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற சொல்லுவாங்க. நிறைய பார்த்தா இன்னைக்கு என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் உன்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ நிறைய பேர் இருப்பாங்க அந்த மம்மதை சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியாது. நான் போய் அவன்கிட்ட கேட்டால் அவன் என்னை தப்பாக நினைப்பானோ, என்ன தப்பாக நினைப்பான், என்ன மதிப்பு என்ன ஆகும் என்பதற்காக கௌரவத்துக்காக என்ன பண்ணுறான், அவனுக்கு விஷயம் தெரியாது, கேட்பதற்காக அச்சப்படுவோம். இன்னொன்று பார்த்தா எனக்கு எல்லாம் இருக்குப்பா, எனக்கு வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, கார் பங்களா இருக்குது என்று பெருமையாக பேசுவோம். பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் நம்ம பெருமையாக பேசிக்கொண்டால் தன்னுடைய தேவையை நம்ம நிறைவேற்ற முடியாது. இன்று எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு பார்வையை பட்டையாக தீட்டி கொண்டு செல்பவர்களுக்கு அது இல்லை என்று அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பாலம்தான் மொழிபெயர்ப்புக்கு. அப்போ பார்வை ஒழித்து அகன்ற பார்வையை தருவதப்ப ஒரு குறுகிய பார்வையிலிருந்து ஒரு அகன்ற பார்வையை நமக்கு கொடுப்பது மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொன்னால் மிகையாகாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் அதாவது உங்கள் தமிழாசிரியர் ஒரு நாவல் எழுதப் போகின்றேன். உங்கள் தமிழாசிரியர் சிறுகதை எழுதும்போது நான் பிற நாட்டினுடைய ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் பிற நாட்டினுடைய இலக்கியத்தையும் கவிதைகளையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் அனைத்தையுமே எடுத்து நான் படித்தால்தான், அந்த அறிவு கிடைத்தால்தான் நான் ஒரு படைப்பாளர். அப்போ எனக்கு என்னுடைய தாய் நாட்டு தமிழ் மொழி மட்டும் எனக்கு போதும் என்று இன்னொரு நாட்டுடைய மொழி நான் படிக்க மாட்டேன் என்ற ஒரு குறுகிய மனப்போக்கோடு இருந்தால் என்னால் அகன்ற பார்வை எனக்கு கிடைக்காது. அகன்ற அறிவு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய படைப்பு சிறப்பாக சமுதாயத்துக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்னுடைய அகன்ற பார்வை அகன்ற அறிவு கிடைக்க வேண்டும் என்றால் எனக்கு இருப்பது மொழிபெயர்ப்பு கல்வி என்று கூறுகிறார் ஆசிரியர் பெருமக்கள். இங்கே பாருங்கள், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவி முஸ்தா. இப்போ ஒரு மொழி, இப்போ அழகாக சொல்ற மாதிரி தன்னுடைய திருவள்ளுவர் என்ன எழுதினார், திருக்குறள். அதே நம்முடைய பாருங்க, நம்முடைய திருவாசகம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் திருக்குறளும் திருவாசகம் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த திருக்குறளும் திருவாசகத்தையும் ஜியு போப் என்பது இது
எல்லா நாட்டு மக்களுக்கும் பயன்படுகின்ற ஒரு நூல் என்பதற்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக ஆங்கில நாட்டு மக்களுக்கும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாலம் என்பது மொழிபெயர்ப்பு என்று கூறுகிறார் தன்னுடைய மனவை முஸ்தபா. சொல்லிட்டு போங்க இல்லையா? இப்போ சொல்ல, அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடு. இப்போ பாருங்க, தன்னுடைய வடமொழியினுடைய மிக மிக பழமையான இதிகாசங்கள். அப்போ பாருங்க, வடமொழி மொழி பாருங்க, வடமொழியின் மூலமாக உணர்த்தப்பட்ட இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணமும். அதை தன்னுடைய வால்மீகி எழுதிய, அது தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த மகாபாரதத்தையும் தம் ராமாயணத்தையும் சிறந்த ஒரு காவியம் என்று மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தன்னுடைய கம்பர் என்பவர் தன்னுடைய தமிழ் மொழியின் மூலமாக மொழிபெயர்த்து மக்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு காப்பியத்தை கொடுத்தார். அப்போ இந்த செய்தி என்ன சொல்வார்னா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்ட செய்தியை இன்னொரு மொழியில் நாம் கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய பாலம் என்று சொன்னால், மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொன்னால் மிகை ஆகாது என்று கூறுகிறார் மனவி முஸ்தபா. அடுத்ததாக, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமைய. அதாவது அதாவது ஒரு மொழியானது வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், இப்போ உங்கள் தமிழாசிரியர் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தன்னுடைய ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை பெற முடியுமா? மேன்மை பெற முடியாது. இந்த உலகம் முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்து இந்த உலகம் முழுவதும் சொல்லுவாங்கள, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த உலகம் முழுவதும் நான் என்னுடைய கல்வி பயணத்தை சென்றால்தான் என்னுடைய கல்வி மேன்மை பெறும் என்பதற்கிணங்க இந்த உலகத்தில் ஒரு தமிழ் மொழி என்பது இன்னைக்கு செந்தமிழ் சொல்லுவாங்க. தமிழ் மொழி ஒரு செம்மொழி சொல்லுவாங்க, அதாவது தனிமொழி சொல்லுவாங்க. தமிழ் மொழி என்பது இன்னைக்கு கணினிகள்லாம் நம்ம தமிழ் மொழி இருக்கா இல்லையா, தமிழ் மொழி என்பது இன்னைக்கு ஒரு செந்தமிழ் என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழுடைய மொழியானது உலகம் முழுவதும் பல்கலைக்கழகத்திலையும் அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் அனைத்தினுடைய பல்கலைக்கழகத்திலையும் அங்கே எல்லா சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார், தமிழ் மொழியும் படித்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த உலகம் முழுவதும் தமிழானது மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்றிருப்பதால் தான் தமிழ் மொழிக்கு செந்தமிழ் என்ற அந்தஸ்தை கொடுக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு. அப்போ ஒரு மொழி எப்போ வளர்ச்சி பெறும் என்றால் அந்த மொழியானது இன்னொரு நாட்டு மக்கள் படித்தால் மட்டும்தான் வளர்ச்சி பெறும். அந்த படிக்கும்போது இந்த கருத்து சிறப்பாக இருக்கே, பயன்பாடாக இருக்கே, எந்த நாட்டு மொழி? தமிழ்நாட்டு மொழி என்று மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் புது புது கருத்துக்கள் இருக்கிறதே, நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அனைத்து நாட்டு மக்களும் படித்தால்தான் ஒரு மொழி சிறப்பாக அமையும். அனைத்து நாட்டு மக்களும் படிப்பதற்கு மிகப்பெரிய பாலம் மொழிபெயர்ப்பு கல்வி சொன்னால் மிகையாகாது. அடுத்து ரெண்டாவது, ஒரு உறவு, அதாவது ஒரு அமெரிக்கர், ஒரு ஆங்கிலேயர், ஒரு ஜெர்மனியர், ஒரு பிரான்ஸ்காரர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர், எம்மதம் சம்மதம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க. அப்போ அனைத்து நாட்டவரும் சமத்துவமாக சமரசமாக இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு உறவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வேண்டும் என்றால் மொழிபெயர்ப்பு கல்வி அவசியம் என்று கூறுகிறார். உலக நாகரிகம் வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் சொல்வாங்க. ஒரு மொழிபெயர்ப்பு எப்போ உருவாச்சு என்று சொன்னால், குறிப்பிட்டுங்க, மொழிபெயர்ப்பு எப்போ உருவாகிது என்று சொன்னால், தன்னுடைய மக்கள் நாகரிகம், அதாவது ஒரு நாட்டின் மக்கள் நாகரிகம் எப்போ வளர ஆரம்பிக்கிறதோ, கண்டங்கள் எப்போ உருவாக ஆரம்பிக்குதோ, ஒரு கண்டங்கள் விட்டு இன்னொரு கண்டங்கள், குறிப்பிட்டுங்க, மொழிபெயர்ப்பு கல்வியினுடைய அவசியம் என்ன, மொழிபெயர்ப்பு எப்போது உருவாகியது என்று சொன்னால் மிக முக்கியமான வினாக்கள். மனிதன் நாகரிகம் என்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது, ஒரு மனிதன் கண்டங்கள் விட்டு இன்னொரு கண்டங்கள் செல்லும் போது அவனுக்கு மிகப்பெரிய பாலமாக அமைவதுதான் மொழிபெயர்ப்பு. அதுதான் மொழிபெயர்ப்பு கல்வி உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்று கூறுகிறார் அறிஞர் பெருமக்கள். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல், நீ பாருங்க, காசு பணம் துட்டு மணி இன்னைக்கு பாருங்க, பொருளாதார மேன்மை, பொருளாதார வளர்ச்சிக்கு எது பயன்படுது? உலக நாகரிக வளர்ச்சிக்கும்
பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மூக்கு ஜெகந்நாதன். அப்படின்னா நம்ம இந்தியாவில் படித்த ஒரு நபர் எம்சிஏ முடிச்சிருப்பான், எம்பிஏ முடிச்சிருப்பான், அவனுக்கு அதாவது யூஎஸ்ஏ பார்த்து அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு. அப்போ அமெரிக்காவில் வேலைக்கு போகிறான்னா அவனா அது நேர்காணல் ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியாவில் ஏதோ யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான், எம்சிஏ எம்பிஏ இல்லை பிடெக்கு எம்டெக்கு பிஹெச்னு வச்சிங்க. அவனுக்கு நேர்காணல் அவனை இன்டர்வியூ எடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அந்த நாட்டு மொழியின் மூலம் வினாக்கள் கேட்பாங்க. அந்த நாட்டு மொழிகள் மூலம் வினாக்களை கேட்கும்போது சரியான விடைகள் அவன் தெரிவித்தால்தான் அமெரிக்காவில் அவனுக்கு வேலை கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் சம்பளம் கிடைக்கும். அப்போ அவன் தன்னுடைய நாட்டில் படித்த அந்த பாடத்தை இன்னொரு நாட்டுடைய மொழியை தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு எது கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுகிறார் தன்னுடைய ஆசிரியர். யாருன்னா தன்னுடைய ஜெகந்நாதர். அடுத்தபடி மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்ப்பு எப்போ பாருங்க பாருங்க டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல். இது குறிப்பிட்டுங்க மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம் ஆரம்பம் சொல்றாங்க. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் பாருங்க, அதாவது மொழிபெயர்ப்பு கல்விக்கும் தொல்காப்பியத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று கூற முடியாது. அப்ப மொழிபெயர்ப்புதல் என்ற தொடரை முதலில் அமைத்ததையான தொல்காப்பியர் எதில் மரபியல் என்ற இயலில் குறிப்பிட்டார். எத்தனை 98 பார்ப்ப மொழிபெயர்ப்பு என்பதை பற்றி தொல்காப்பியர் மரபியல் என்ற ஒரு அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார் என்று கூறுகிறார். இரண்டாவது மகாபாரதம். மகாபாரதம் 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 தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்க வைத்தும் என்னும் சின்ன மனு செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிற பாருங்க. இது இந்த குறிப்பெடுத்துங்க. இது ஒரு சின்ன மனு செப்பேட்டு. இந்த சின்ன மனு செப்போல் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய தமிழுடைய மொழிபெயர்ப்பு கல்வி காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பக்தி இலக்கியங்கள் அத்தனையும் நமக்கு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுகின்ற ஒரு செப்பேடு தான் சின்ன மனு செப்பேடு. இதில் பாருங்க மகாபாரதம் நாம் என்ன சொன்னதுதான். இதில் தன்னுடைய வடமொழியில் மிக மிக பழமையான இதிகாசங்கள் என்று சொன்னால் ஒன்று மகாபாரதமும் ராமாயணமும். இந்த மகாபாரதம் ராமாயணம் என்பது வடமொழியினுடைய இதிகாசம் மிக மிக தொன்மைனா பழமை வாய்ந்தது. இந்த பழமை வாய்ந்த இந்த இரண்டும் மகாபாரதமும் ராமாயணத்தையும் தன்னுடைய சங்க காலத்திலே குறிப்பிடுத்துங்க, சங்க காலத்திலே இந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் சங்க காலத்திலே பழமையான காலத்திலே தமிழ் மொழியின் மூலமாக மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தமிழ் மொழி மூலமாக மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்ற ஒரு செப்பேடு தான் சின்ன மனு செப்பேடு. இதில் தன்னுடைய 50 பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த 50 பெருங்காப்பியங்களில் பார்த்தா தன்னுடைய சிலப்பதிகாரம் ஆசை இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகளுடைய அதாவது சொல்லுவாங்க அருந்திரல் புதல்வன் போல அருந்திரல் புதல்வன் போல என்ற ஒரு செய்தியும் தன் ராமாயணத்திலையும் ஒரு சிறந்த புதல்வன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிலப்பதிகாது அருந்திரல் புதல்வன் போல் என்று இளங்கோவடிகள் கோவலனை சிறப்பாக பறைசாற்றப்படுகிறார். அதேபோல் ராமாயணத்திலும் சிறந்த புதல்வன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனக்கு தெரிவிக்கிறது. எதன் மூலமாக? மொழிபெயர்ப்பு கல்வியின் மூலமாக வடமொழியில் இருக்கின்ற ஒரு ராமாயணத்தில் கூறுகின்ற செய்தியை தமிழ் மொழியில் நாம் கொண்டு செல்வதற்கு பாலம் என்பது மொழிபெயர்ப்பு கல்வி என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்வது சின்னமனூர் செப்பேடு. சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கிய தன்னுடைய ராமாயணம் மகாபாரதம் தொன்மம்னா பழமை, தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்கள் பரவலாக இடம்பெற்று சொன்னா இல்லையா
அதாவது வடமொழியினுடைய மிக மிக பழமையான இதிகாசங்கள் 2, ராமாயணம் 1, மகாபாரதம் மற்றொன்று. தொன்மம் என்பது பழமை. இப்படிப்பட்ட பழமையான செய்திகள் தன்னுடைய தமிழ் மொழியினுடைய சங்க இலக்கியத்தில் பரவலாக இடம்பெற்றுள்ளது என்பது நமக்கு எப்படி தெரிவிக்கிறது என்னால் சின்ன மனு செப்பேட்டின் மூலமாக நமக்கு தெரியும் என்று கூறுகிறார். அது இதுவும் பிறமொழி கருத்துகள். ஏன்னா இதெல்லாம் ரெண்டுமே பார்த்தா வடமொழி, வடமொழி. பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் படுத்தியமை புலப்படுத்தி. அப்ப ராமாயணம் மகாபாரதம் 2மே பார்த்தா வடமொழியினுடைய ஒரு காப்பியங்கள் தான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதை அழகான செய்திகள் இந்த ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் அனைத்து மக்களுக்கும் பயன்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இதிகாசத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்தில் நம்மளுக்கு என்னது கொண்டு வருவதற்காக ஆசை இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய பாலம் என்பது மொழிபெயர்ப்பு என்று கூறுகிறார். 2வது பெருங்கதை. பெருங்கதை சொல்றாங்க. சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும். அப்ப பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. அப்ப இந்த சொன்ன பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய அனைத்து காப்பியங்களும் வடமொழி மூலமாக தழுவி படைக்கப்பட்ட ஒரு காப்பியம். இத்தனை நம்மளுக்கு கிடைப்பதற்காக பாலம் என்பது மொழிபெயர்ப்பு கல்வி என்று கூறுகிறார். அடுத்தது மொழிபெயர்ப்பு தேவை. மனச்செல்வங்களே, இந்த வகுப்பில் உங்களுக்கு பார்த்த பாடத்தின் தலைப்பு மொழிபெயர்ப்பு கல்வியின் ஒரு முன்னோட்டம். இந்த வகுப்பில் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கல்வியின் அவசியம், மொழிபெயர்ப்பு கல்வி நமக்கு எதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றியும், மொழிபெயர்ப்பு கல்வியின் தொடக்கம் தொல்காப்பியம் மரபியல் கூறப்படுகிறது என்ற செய்தியை உங்களுக்கு நடத்தியுள்ளேன். இந்த பாடத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் இதுவரைக்கும் நான் நடத்திய 4 இயல்கள், இது 5வது இயல், அனைத்து பாடங்களும் வீட்டில் இருந்து கொண்டே படித்து கொள்ள வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே லட்சியம் எங்கள் கையிலே, நிறைவேறிடும் அந்த நாளிலே, உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே, நிறைவேறிடும் அந்த நாளிலே, உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.